குப்த நவராத்திரினா என்னன்னு தெரியுமா? நீங்க ஆழமாக ஆன்மீகத்தை அணுகக்கூடியவரா இருக்கிற பட்சத்துல, அல்லது ஆன்மீக சக்திகளை பெறணும்னு நினைக்கக்கூடியவரா இருக்கிற பட்சத்துல, அல்லது தேவதா சித்திகள், அதாவது தெய்வீகத்தை வசப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரா இருக்கிற பட்சத்துல, இதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம். ஏன்னா இது ஒரு வரம், இது ஒரு வாய்ப்பு. வரக்கூடிய தை அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறையில கொண்டாடப்படக்கூடியதா இந்த குப்த நவராத்திரி. நீங்க நவராத்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆஷாட நவராத்திரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த குப்த நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகத்தான் மக்களுக்கு பரிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா இது ஒரு மறைபொருள் ரகசியம். மறைக்கப்பட்ட தாந்திரிக ரகசிய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த குப்த நவராத்திரியை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இந்த குப்த நவராத்திரி அப்படிங்கிறது முறையான குருமுகமாக வழிகாட்டுதலை பெற்று தாந்திரிக பயிற்சிகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லது உபாசனா போன்ற முறைகளை கடைபிடிக்கக்கூடியவங்க இதை பயன்படுத்திட்டு பெரும் பெரும் ஆற்றல்களை பெற முடியும். உங்களுக்கும் அந்த வாய்ப்பு இப்போது இருக்கிறது. வரக்கூடிய இந்த குப்த நவராத்திரியை எப்படி பயன்படுத்திக்கிறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்று இரவு தைப்பொங்கலான இன்று இரவு 9 மணிக்கு பிரஜாபதி ரிஷியோகி அவர்களுடைய அருளுரை உங்களுக்காக காத்திருக்கிறது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஜூம் மீட்டிங்ல நீங்க இந்த அருளுரையை கேட்கிற மாதிரி இருக்கும். நீங்க சிவன் ராஜயோகிகளா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜூம் ஐடி வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இந்த ஐடி உங்களுக்கு அனுப்பப்படும். வாருங்கள், அருளுரையில் இன்று இரவு 9 மணிக்கு சந்திக்கலாம்.